மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியே வருவிக்கும் அப்படின்னு வசனம் சொல்லுது. அதனால இனிமேல் நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன், யாருக்கும் நான் அடங்கி போக மாட்டேன், நான் ராஜாதி ராஜாவின் பிள்ளை அப்படின்னு சொல்லி சிலருக்கு ஓவர் உற்சாகத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாரோடையும் பிரச்சனை பண்ணிகிட்டு இருப்பாங்க. மேலதிகாரிகள்கிட்ட தகராறு, அவங்கக்கிட்ட ரஃபாக பேசுறது, இந்த மாதிரியான காரியங்கள் அவங்க வாழ்க்கையில் வந்துடும். இது முற்றிலும் தவறானது. நம்ம எந்த இடத்துக்கு போனாலும், ஒரு குடும்பமாக இருந்தாலும் அங்கே நமக்கு வயசில் பெரியவங்க இருப்பாங்க. ஒரு இன்ஸ்டிடியூஷனில் நம்ம படிக்கிறோம் இல்லை வேலைக்கு போகிறோம் அப்படின்னா அங்கேயும் நமக்கு மேலதிகாரிகள் இருப்பாங்க, நம்மை கண்காணிக்கிறவர்கள் இருப்பாங்க. சமுதாயம்னு எடுத்துக்கிட்டால் அங்கே முனிசிபாலிட்டி, கார்பரேஷன், அரசாங்க அதிகாரிகள், அதுக்கு பிறகு சட்டங்கள், இப்படி எல்லா இடத்துலையுமே நமக்கு மேலான அதிகாரங்கள் இருந்து கொண்டே தான் இருக்குது. வசனம் தெளிவாக சொல்லுகிறது, எந்த மனுஷனும் மேலான அதிகாரத்துக்கு கீழ்ப்படிய கடவன். தேவனாலே அன்றி எந்த அதிகாரமும் இல்லை. தேவனே எல்லா அதிகாரங்களையும் உண்டாக்குகிறார். அவராலே எல்லா அதிகாரங்களும் உண்டாயிருக்கிறது. அப்போ தேவன் தான் இந்த அதிகாரங்களை படைத்திருக்கிறார், உண்டாக்கி இருக்கிறார். இப்போ இந்த அதிகாரத்துக்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்துக்கு, அவருடைய கட்டளைக்கு, அவருடைய சித்தத்துக்கு எதிர்த்து நிற்கிறான் என்று சொல்லி வசனம் சொல்லுது. ரோமர் 13ஆம் அதிகாரத்தில் 1வது 2வது வசனங்களை நம்ம வாசிக்கும் பொழுது இதை நம்ம புரிந்து கொள்ள முடியும். இது இந்த மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் என்பது வேறு, மேலான அதிகாரங்களுக்கு கீழ்ப்படிவது என்பது வேறு. மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் அல்ல, இது மேலான அதிகாரங்களுக்கு கீழ்ப்படுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் முக்கியமாக எல்லா இடத்துலையுமே நம்முடைய மனசாட்சிப்படியும் சட்டத்திற்கு உட்பட்டும் நியாயமானபடி நமக்கு மேலே இருக்கிற அதிகாரங்களுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாக தான் இருக்க வேண்டும். இந்த இடத்துல நான் ராஜாவின் பிள்ளை, நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன், கர்த்தருக்கு தான் நான் கணக்கு ஒப்புவிக்கணும், என்னை யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது என்று சொல்லி அப்படி நம்ம போனோம் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல கர்த்தருடைய நாமம் தான் தூஷிக்கப்படும். கர்த்தருடைய சபைக்கு போகிறவன், சர்ச்சுக்கு போகிறவன் இப்படி எல்லாத்துக்கிட்டையும் தகராறு பண்ணிக்கிட்டு ரஃபாக நடந்து கொண்டிருக்கிறான்னு சொல்லி கர்த்தருடைய நாமம் தான் அங்கே தூஷிக்கப்படுமே ஒழிய அங்கே கர்த்தருக்கு மகிமை உண்டாகாது. அப்போ நம்ம எல்லா இடத்துலையும் மேலான அதிகாரங்களுக்கு நியாயமானபடி சட்டத்திற்கு உட்பட்டு நம்ம கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது அங்கே கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். இவன் ஒரு கிறிஸ்தவன், கர்த்தருடைய பிள்ளை, சபைக்கு போகிறவன், சர்ச்சுக்கு போகிறவன் ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பான், எல்லா இடத்துலையுமே அவனுடைய காரியங்கள் கரெக்டாக இருக்குது, கரெக்டாக இருக்கிறான்னு சொல்லி அந்த இடத்துல தேவனுடைய நாமம் அங்கே மகிமைப்படும். மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் என்பது வேறு. அது நம்ம தேவனுக்கு பயப்படுகிற பயத்துக்கு பதிலாக அந்த இடத்துல மனுஷனை கொண்டு வைத்து அவனுக்கு பயந்து கொண்டிருப்பது அது வேறு, இதை வேறு. ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காம நம்ம கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாக எல்லா இடத்துலையும் மேலான அதிகாரங்களுக்கு நியாயமான முறையிலே சட்டத்திற்கு உட்பட்டு நம்ம கீழ்ப்படிந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் நாளைக்கு சந்திப்போம். ஹேவ் அ குட் டே.